தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான். ப்ளீஸ் என்ன இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போங்க, இல்லனா அது என்ன கொன்னுடும். ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த கதவை திறந்து விடுங்க. அதுக்கு பதிலா உங்க வீட்டு பொருட்கள் இங்க எது இருந்தாலும் அதை எடுத்துட்டு போயிருங்க. உங்களுக்கு அப்படி என்ன வேணும்னாலும் நீங்க எடுத்துட்டு போயிடலாம். ஆனா என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. தயவு செஞ்சு இந்த கதவை திறங்க. ப்ளீஸ் இந்த கதவை திறந்து விடுங்க. ரசூல் அந்த குடோன்ல இருந்த மெஷ் போட்டிருந்த அந்த சின்ன ஜன்னல் கிட்ட வந்து இப்படி சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா வெளியே நின்றுட்டு இருந்த அந்த பொண்ணு அவருக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணல. அதுக்கு பதிலா அவர் அப்படி கதறிட்டு இருக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ அவரை கொல்ல வர மாதிரி ரசூத் ரொம்பவே சத்தமா கத்துறாரு. அவர் தொடர்ந்து அந்த கதவை தட்டிக்கிட்டே அந்த பொண்ணுகிட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்தாரு. அப்போ அந்த பொண்ணு மெதுவா கதவை நோக்கி நடந்து வராங்க. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, இன்னும் கொஞ்சம், தயவு செஞ்சு கதவை திறங்க. இல்ல இல்ல வேண்டாம், ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு சாக விடாதீங்க, ப்ளீஸ். அந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. அது நமக்கு சம்பந்தப்பட்டதா இல்லைனாலும், நம்ம கதையிலிருந்து ரொம்ப தூரமா இருந்தாலும் சரி. அதாவது இந்த இருட்டான இடத்துல பேய் கதைகள், அதுக்கப்புறம் இந்த ராத்திரி நேரத்துல ஆத்மாக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த அமைதியான பங்களாவை பத்தி. நம்மளோட இன்னைக்கான கதையும் ஒரு பயங்கரமான இடத்த பத்தினது தான். அங்க நடக்கிற நிகழ்வால கத்துற சத்தம் அது அந்த இடத்துலயே அடங்கியும் போயிடுது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட அன்பான மிஸ்டர் நாட்டி. கல்லறை சவப்பெட்டிகளுக்கு அப்புறம் உங்களுக்காக நான் ஒரு புது கதையை கொண்டு வந்திருக்கேன். இந்த கதை கேபினெட் ஆஃப் கியூரோசிட்டிஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கிறது. இந்த கதையோட பேரு குடோன் பேய். இந்த கதையை எழுதினது பஞ்சம் பிரகாஷ். அட ரசூதையா, நான் சொல்றத கேளுங்க. முதல்ல இந்த இடத்துக்கு வந்து என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாத்தையும் நீங்க பண்ணிடுங்க. இல்லனா போயும் இந்த குடோனுக்கு யார் நல்ல பணத்தை கொடுப்பாங்க? இந்த குடோன்ல ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லா பொருட்களும் இன்னைக்கும் இங்கே இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அட ஆமா ஐயா, அந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப பத்திரமா தான் உள்ள வச்சிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் சபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட நீங்க அதை பத்தி எதுவுமே யோசிக்காதீங்க. நீங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போங்க புரோக்கர். நன்றி ரசூல் ஐயா. நான் என் அம்மா சத்தியமா சொல்றேன், இங்கிலீஷ்ல புரோக்கர்னு கூப்பிட்டு நீங்க இந்த மகேஷோட மரியாதையை அதிகப்படுத்திட்டீங்க. எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வருது ஐயா. மகேஷ் சொன்ன எதையுமே பெருசா கண்டுக்காம ரசூல் அந்த குடோனுக்குள்ள போறாரு. மகேஷ் அவரோட பணத்தை எண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப எதிரில் ஒரு பொம்பளை நடந்து வரத அவங்க பாக்குறாங்க. அப்புறம் உடனே பணத்தை எடுத்து பேக்குள்ள வச்சுட்டு வாயில மின்னிட்டு இருந்த அந்த பானை அப்படியே கீழே துப்பிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொம்பளை வந்து அவரை தடுத்து நிறுத்துறாங்க. இங்க பாருங்க மேடம், நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கும் எனக்கும் இனிமே எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு என் வழியில இருந்து தூரமா தள்ளி போங்க. என்ன வழியை விட்டு போறதா? என் குடும்பத்துக்கு சேர்ந்த ப்ராப்பர்ட்டியை நீ வித்து இருக்க, அப்புறம் என்னையே வெளியே விட்டு போக சொல்றியா? ஆமா, வித்திருக்கேன் தான். இங்க பாருங்க, முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்பி போங்க. நீங்க எப்படி எல்லாம் பண்ணலாம் சொல்லுங்க. கண்டிப்பா இப்படிதான் பண்ணுவேன். இங்க பாருங்க மேடம், உங்க கணவர் லோன் வாங்கும்போது இந்த குடோனோட பேப்பரை தான் அடக்க வச்சாரு. வாங்கின லோனை கொடுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அந்த லோனை திருப்பி கட்டுறதுக்கு இப்ப உங்ககிட்ட பணம் கூட கிடையாது. அப்புறம் என்ன இருக்கோ நீங்க அதை கொடுத்து தான் ஆகணும். கடன் கொடுத்த நானு வேற என்னதான் பண்றது சொல்லுங்க? இங்க பாருங்க, அதுல என் பொருட்கள் சில இருக்கு, நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேனே. இங்க பாருங்க மேடம், இந்த குடோன் இப்ப உங்களோடது கிடையாது. இதுக்கு முன்னாடி உங்களுதுல தானே. அங்க பாருங்க, அங்க ரசூலையா நிக்கிறாரு இல்லைங்களா? நீங்க போய் அவர்கிட்ட பேசிக்கோங்க. ஆனா அம்மா சத்தியமா ஒரு விஷயத்த சொல்றேன், தேவையில்லாத எதையாவது சொல்லி நீங்க மாட்டிக்காதீங்க. அந்த பொம்பளை ரசூலை பார்த்த உடனே நேரா அவர்கிட்ட போறாங்க. அப்புறம் அவர் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு இந்த குடோனை மறுபடியும் இந்த பொம்பளைக்கே கொடுக்க சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆனா 4 மடங்கு அதிகமா பணத்தை கொடுத்து வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டியை அவர் மட்டும் எப்படி ஒருத்தருக்கு ஃப்ரீயா கொடுக்க முடியும்? இங்க பாருங்க மேடம், ஏற்கனவே ராத்திரி ஆயிடுச்சு. முதல்ல நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. உங்ககிட்ட இருந்து எனக்கு கண்டிப்பா 1 ரூபாயும் கிடைக்காது. போங்க, முதல்ல கிளம்பி போங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எப்படி இருக்க முடியுது உங்களால? ஒரு பொம்பளை கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நீங்க பறிச்சுக்கிட்டீங்க. நீ ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறியே. நான் உங்ககிட்ட எவ்வளவு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். அதால என்ன வேணாலும் சொல்லிடுவியா? இங்க பாரு, என்னால உனக்கு இது மட்டும் தான் கொடுக்க முடியும். உன் புருஷனோட கடைசி நினைப்பா நீ இதை மட்டும் வச்சுக்கோ, சரியா? இங்க இருந்து கிளம்பி போ. ரசூல் அந்த பொம்பளையோட கையில ஒரு பழைய பூட்டை ஒன்று கொடுத்து
அங்கிருந்து கிளம்பி போக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த குடோன்குள்ள கிளம்பி போறாரு. உள்ள போய் அவர் அந்த லைட்டை ஆன் பண்ண உடனே அங்க இருந்ததெல்லாம் பார்த்து ஏதோ ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி அவருக்கு தோணிட்டு இருந்தது. ஏன்னா அந்த குடோன்குள்ள பழைய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. ரசூல் அங்க இவ்ளோ அதிகமான ஆன்டிக் பொருட்களெல்லாம் பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறாரு. ஆனா அடுத்த நிமிஷமே அவரோட எல்லா சந்தோஷமும் காணாம போயிடுது. ஏன்னா அந்த குடோன் வெளியே இருந்து எவ்ளோ பெருசா இருந்ததோ அதை விட உள்ள ரொம்ப சின்னதா இருந்தது. அட, நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? கொடுத்த பணம் திரும்ப வருமான் வேற தெரியலையே. சரி, எதுக்கும் பாப்போம். எவ்ளோ பொருள் கிடைக்குதுன்னு முதல்ல பாப்போம். சரிப்பா ரசூல், முதல்ல வந்த வேலைய ஆரம்பி. ரசூல் தனக்குத்தானே இப்படி பேசிக்கிட்டு அங்க இருக்கிற பொருட்களெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற வண்டியில கொண்டு வந்து அதை வச்சு உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ரசூல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்ச தூரம் தான் வந்தாரு. அதுக்குள்ள அந்த பொம்பளை அவரோட வண்டிக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ரசூல் அவரோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த வண்டியோட பிரேக்கை அழுத்துறாரு. அதுக்கப்புறம் அவரோட தலை நேரா போய் ஸ்டேரிங்ல அடிபட்டுருது. அதுக்கப்புறம் ரசூல் எப்படியோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்த பொம்பளை கிட்ட போய் அவர் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பொம்பளை என்னமோ அவர் சொல்ற எதையுமே கேட்காத மாதிரி ரொம்ப அமைதியா நின்றுட்டு இருந்தாங்க. ரசூல் அப்படி அவங்கள ரொம்ப சத்தமா கத்துறத கேட்டு அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவரை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. முதல்ல என் கண் முன்னாடி இருந்து போய் தொலை. இன்னொரு தடவை நான் உன்னை என் கார் முன்னாடி பார்த்தேன்னு வையே, அப்ப நான் கண்டிப்பா பிரேக் போடவே மாட்டேன். யோசிச்சுக்கோ. தேவையில்லாம இவளால தலைவலி. ரசூல் திரும்ப போய் அவர் வண்டியில உட்காந்துக்கிறாரு. அப்புறம் நேரா ஒரு ஆன்டிக் டீலரை பார்க்கறதுக்காக போறாரு. அட, எனக்கு ஒரு விஷயம் புரியல ரசூல். நீ அப்படி என்ன யோசிச்சு இந்த மாதிரியான பொருட்களுக்கு இவ்ளோ அதிகமா பணம் கேட்கிற? ஆனா பார்க்க எல்லாமே காஸ்ட்லியா தானே இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் விசாரிச்சேன். அதுல எனக்கு பக்காவா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த குடோன்ல ஏதோ ஸ்பெஷலான ஒன்னு இருக்கு. அதோட விலை கோடிக்கணக்கானதான். ஆமா ஆமா, நீ நல்லா வந்து பேசிக்கிட்டு இருக்க. இங்க நான் லட்சத்துல கொடுக்கவே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இதுல வந்து கோடிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்க. சரி, அதை விடு. இதுல நான் உனக்கு எந்த பொருளுக்கு கோடிக்கணக்கா கொடுக்கட்டும்? தங்க மாதிரியே இருக்கே அந்த காப்பருக்கா, இல்ல தங்க வைக்கிற இந்த பாக்ஸுக்கா? இப்படி சொல்லிட்டு அவர் அந்த பாக்ஸை தட்டின உடனே திடீர்னு அதுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. அப்புறம் அது அப்படியே திரும்ப ஆரம்பிச்சது. கேபினெட் மாதிரி அது அப்படியே 3 இடத்துல ஓபன் ஆகுது. என்ன இது? அட, உனக்கு லாட்டரி அடிச்சிருக்கு ரசூல். நான் இத பத்தி வெறும் கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா இது நிஜமாலுமே இருக்கு. அட, ஒரே ராத்திரியில நீ கோடீஸ்வரன் ஆக போற. ஆனா அந்த 3 புக் எங்க இருக்கு? ரசூலோட கைக்கு ரொம்பவே பழமையான ஒரு கேபினெட் கிடைச்சிருக்கு. இத பார்க்கும்போது இதுக்குள்ள 3 புக் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா இது சாதாரணமானதில்ல. இதோட உதவியால பேய்களை கைது பண்ணி நிரந்தரமா அந்த பேயை அவங்க கூடயே வச்சுக்கலாம். அதுவும் அவங்களோட அடிமையா. ஆனா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் அப்புறம் அவ்வளோதான். ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா அதுக்கு அந்த 3 புக்கும் கிடைக்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. ஆனா இங்க வெறும் 2 புக் தான் இருந்தது. அட, 3வது புக்கெல்லாம் விடுங்க. இதுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுங்க. 1 கோடி இல்லைனாலும் 80 லட்சம்னாலும் எனக்கு ஓகே தான். அட, இல்ல 3வது புக் இல்லாம இதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதிகபட்சம் இதுக்கு ஒரு 50 லட்சம் கொடுக்கலாம். ஆனா இதுலயே உனக்கு ப்ராஃபிட் இருக்குல்ல. ஆனா உனக்கு மட்டும் 3வது புக் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் உன் கூட சேர்ந்து நானும் பணக்காரன் ஆயிடுவேன். அதனால ஏன் நீ ஒரு தடவை குடோனுக்கு போய் முழுசா செக் பண்ணி பார்க்க கூடாது? 3வதும் அப்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. ரசூல் அவர் சொன்னதை ஏத்துக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் 2 பேரும் அந்த குடோனுக்கு கிளம்பி போறாங்க. எல்லா இடத்துலயும் அந்த புக்கை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரசூல் திடீர்னு அங்க இருக்கிற ஒரு பழைய கபோர்ட பாக்குறாரு. ஆனா அது பார்க்க ஏதோ ஒரு கதவு மாதிரி இருந்தது. முதல்ல அவர் அதை பெருசா கண்டுக்காம தான் இருந்தாரு. அங்க போய் அவர் அந்த கதவை திறந்த உடனே அது ஒரு பேசேஜ் மாதிரி இருந்தது. அதுக்குள்ள போறதுக்கு அங்க ஸ்டெப்ஸும் இருந்தது. பழங்காலத்துல நிறைய பேர் இந்த மாதிரி ரகசிய சுரங்கங்கள் வச்சிருப்பாங்களாம். ஏன்னா அவங்க கஜானாவை மூடி வைக்கணுங்கிறதுக்காக. ரசூல், மெதுவா. ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. நமக்கு இப்ப தேவைப்படுறது அந்த புக் மட்டும்தானே. 2 பேரும் அந்த படி வழியா இறங்கி ஒரு பெரிய இடத்துக்கு போறாங்க. இது அந்த குடோனோட மீதி இருந்த இடம். கீழே போய் அவங்க பார்த்த விஷயத்துல அவங்க அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஹாலுக்கு மத்தியில தந்திர மந்திரத்தோட சிவப்பு லைன் இருந்தது. அதுக்கு மத்தியில துணியால கட்டப்பட்ட ஒரு டெட் பாடி இருந்தது. எல்லாம் பார்க்க பயங்கரமா இருந்தது.
அதோட முகம் அப்படியே கருப்பா மாறி இருந்தது. அத பார்க்கும்போது யாரோ அதுக்குள்ள ஒளிஞ்சிருந்து பார்க்கற மாதிரி இருந்தது. அட ரசூல், இதுக்குள்ள அந்த பிசாசு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இப்ப நாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் அப்புறம் எல்லாமே நாசமாயிடும். வா, நம்ம திரும்பவும் போயிடலாம். அட, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதிரில தான் அந்த புக் இருக்கே, அதை எடுத்துட்டு போயிடலாம் வாங்க. அந்த ஆளு அத்தனை தடவை சொல்லியும் எதையுமே கேட்காம ரசூல் அந்த லைனை தாண்டி நேரா போய் அந்த புக்கை எடுத்துக்கிறாரு. அந்த புக்கை தொட்ட உடனே அங்கிருந்த எல்லா லைட்ஸும் ஒரே தடவையா உடனே எரிஞ்சிருது. அது மட்டும் இல்லாம அந்த டெட் பாடியும் உயிரோட வந்துருது. அதோட கருப்பு மூஞ்சிக்கிட்ட இருந்து ஆக்டோபஸ் மாதிரி கால்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அப்புறம் அது நேரா போய் அந்த ஆளை கட்டி போட்டுருது. அப்புறம் சரியா அதே நேரத்துல ரசூலோட கையில இருந்த அந்த புக் அப்படியே எரிய ஆரம்பிக்குது. ரசூல் உடனே அதை எல்லாத்தையும் விட்டு அந்த ரூமோட இன்னொரு பக்கத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்புறம் அந்த டெட் பாடி அவரை தேட ஆரம்பிக்குது. அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியோ ரசூல் அந்த படி வரைக்கும் வந்துடுறாரு. அப்புறம் அங்கிருந்து ஓட முயற்சி பண்றாரு. மேல போன உடனே அவர் முதல்ல கபோர்ட் மாதிரி இருந்த அந்த கதவை அவர் மூடிடுறாரு. அப்புறம் நிம்மதியா பெருமூச்சு விடுறாரு. அப்புறம் தொடர்ந்து யாரோ ரொம்ப சத்தமா அந்த கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் எப்படியாவது ரசூல் அந்த குடோன்ல இருந்து வெளியே வரதுக்காக கதவை நோக்கி ஓடி வந்துட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு என்னாச்சுனே தெரியல, கதவை திறக்கவே முடியல. ரசூல் அந்த கதவை பிடிச்சு ரொம்ப வேகமா இழுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரால் அந்த கதவை கொஞ்சம் கூட அசைக்க கூட முடியல. ஆனா அந்த கபோர்ட் மாதிரி இருந்த கதவை எவ்வளோ சத்தமா இடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அது எப்ப வேணாலும் உடைஞ்சு அது அப்படியே திறந்துடலாம். அதெல்லாம் பார்த்து ரசூலோட உடல் அப்படியே வேர்வையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவர் மனசுலயே சாவுக்கு ரொம்ப பக்கத்துல போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கதவுல இருக்கிற ஒரு சின்ன மெஷுக்கு வெளியில அவர் அந்த பொம்பளைய மறுபடியும் பாக்குறாரு. சாயந்தரம் அவர் திட்டி அனுப்புன அதே பொம்பளை. ஆனா இப்ப ரசூல் அந்த பொம்பளை முன்னாடி சத்தமா கதற ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த பொம்பளை உதவி பண்றதுக்கு கொஞ்சம் கூட முயற்சி பண்ணல. அப்புறம் அவங்க அந்த கதவு கிட்ட வந்து பூட்டை திறக்கிறதுக்கு பதிலா அந்த பூட்டை நல்லா பூட்டிட்டு போயிடுறாங்க. ரசூல் சாயந்தரம் அவங்க கையில கொடுத்த அதே பூட்டை வச்சு அவங்க பூட்டிட்டு போயிடுறாங்க. என்ன சொன்ன நீ? நான் எங்கேயாவது போணுமா? போ, இப்ப நீ எங்கேயாவது போ. நான் பண்ணது பெரிய தப்பு தான், தயவு செஞ்சு காப்பாத்து. எனக்கு சாக விருப்பம் இல்ல. அவங்க பின்னாடி திரும்பி பார்க்காம கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் அப்படியே அவங்க அங்கிருந்து மறைஞ்சும் போயிடுறாங்க. இங்க ரசூல் அந்த குடோன்லயே ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே அவரோட கதறல் சத்தம் குறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த சத்தத்தை யாராலையும் கேட்க முடியல. அட அட, நீங்க என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மகேஷ் போய் அப்படியெல்லாம் பண்ணுவனா என்ன? நம்பர் 1 ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதுவும் வெறும் 20 லட்சத்துக்கு. அந்த இடத்தோட பேரு குடோன் தான். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.